ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நமது பொதுவான ராசி அமைப்புகளுக்கு உண்டான பொதுவான பலன்களாக காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான தினசரி நிகழ்வுகளும் எந்த விதமாக அமையும் என்ற ஜோதிட ரீதியான கணிப்புகளை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம வழங்காமல் பொதுவான ராசி பலன்களாக நம்ம வழங்கி வருகிறாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் 100% துல்லியமாக கணிக்க முடியும். ஸோ இது பொதுவான ராசி பலன்கிறதுனால இந்த ராசி பலன்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எப்போ நீங்கள் காரியங்களில் சிறப்பாக ஈடுபட முடியும், எப்பொழுது நிதானித்து செயல்படணும் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வழிகாட்டுதலாக நமது ராசி பலன் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நாம் 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி பலன்களை தனித்தனி சேனலில் வழங்கி வருகிறோம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம சேனல் வைத்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். பெருமையோட சிறப்பாக நம்ம வழங்கி வருகிறோம். ஆனால் தற்போது யூடியூப் அல்காரிதம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் காரணமாக நமது சில சேனல் வந்து தடைப்பட்டு இருக்குங்க. துலாம், கன்னி, மகரம் போன்ற சேனல்கள் தடைப்பட்டு இருக்குங்க. தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், அது திரும்ப கிடைச்சிடும். இருந்தாலும் நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்கள் தவறாமல் பார்க்கணுங்கிற எண்ணத்துக்காக ஒரு பேக்கப் சேனலை உருவாக்கியிருக்குங்க. 12 ராசிகளுக்கும் ஒரே வீடியோவாக ராசி பலன்களை வழங்கக்கூடிய அந்த பேக்கப் சேனல் வந்து அதனுடைய பேர் வந்து ஜெயசூர்யா ராசி பலன். அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களையும் நாங்கள் இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனல் இணைந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஒருவேளை நமது இந்த மீனத்துடைய ராசி பலன் சேனலும் தடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்க மாதிரி தெரியுதுங்க. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த பேக்கப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதை தவிர உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. அதில் போனால் 12 ராசி வருமே, எனக்கு டைம் ஆகுமேலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் வந்து சாப்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ராசி பலன் நீங்கள் எதை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ராசி பலனுக்கு நேராக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் அந்த வீடியோடைய லிங்க் வந்து அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கிறது இல்லாமல் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு கார்டு வரலையும் அதுலேயும் நான் கொடுத்துருக்காங்க. மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்க நண்பர்களே. நமது மீனத்துடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது மீனராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகி இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 2ஆம் இடமான தனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் 2ஆம் இடத்துல 12ஆம் இடம் ரெண்டுமே இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நம்ம மீனராசி என்பர்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் பெருகும். பணம் நிறைய வரக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் செலவுகளும் அதிகமாகும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக அமையுங்க. சுப விரயம் ஏற்படும். அதனால நீங்கள் செலவு செய்தாலும் மகிழ்ச்சியோட சில காரியங்களுக்காக செலவு செய்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அப்போதான் எதிர்பாராத செலவுகள் வரும்போது மனதில் சஞ்சலங்கள் ஏற்படாமல் நீ தவிர்க்க முடியும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள். மனதில் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக அப்பப்போ உங்களுக்கு உற்சாகம் வந்து கொண்டே இருக்குங்க. வயதுக்கேற்ப உங்களுடைய வயது என்னவோ அதுக்கேற்ப ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஒருவேளை குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள், டாய்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அல்லது நீங்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் உங்களால் ட்ரை பண்ண முடியுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதிரடியாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை தன்னால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நடக்காத சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்குங்க. அதில் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அரசு தொடர்பான காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. தந்தை வழி சொந்தக்காரங்க மூலமாக, அதாவது சித்தப்பா, பெரியப்பா போன்ற சொந்தக்காரங்க மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் அது வெகு நாளைக்கு நீடிக்காதுங்க. அதனால கவலைப்பட ஏதுமில்லை. திருமண முயற்சிகள் செய்யும் பொழுது இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா அது சிறப்பாக ஈடேறும். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக, அவரது சொந்த பந்தங்கள் மூலமாக சில இடைஞ்சல் உங்களுக்கு நிம்மதி குலைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சேரலாம். அதனால
இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய சொந்த பந்தங்களை வந்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு சிறப்பான இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. மற்ற மூன்றாம் நபர் தலையீடை தவிர்த்து விடுங்கள். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் எல்லாம் ஆதரவாக செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே நல்ல கெத்தான ஒரு நாள், புதிய பதவிகள் உங்களை நம்பி தருவாங்க. செல்வாக்கான ஒரு நாள், புதிய பொறுப்பில் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான ஒரு வியாபார வாழ்க்கை உங்களுக்கு அமையுதுங்க. அதன் மூலமாக தனலாபம் பெற்று பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல தகவல் உங்களுக்கு, நல்ல நற்செய்திகள் தொலைபேசி மூலமாக வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மனம் குறைந்த காதலுடன் காதல் வாழ்க்கையில் இந்த தினம் தவறான சொற்களையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடாதுங்க. கவனமாக இருக்கணும். நீங்களே உங்களுடைய தரத்தை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் காதல் வாழ்க்கையில நிதானம், பொறுமை ஆகியவை கண்டிப்பாக தேவை நண்பர்களே. வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கூடாதுங்க. அதில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டணும். அப்போதான் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய வந்து சேருங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் காரணமாக இல்லற வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களை வந்து அமைதியோடு நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய இனிமையான நடத்தையின் காரணமாக குடும்ப வாழ்க்கை பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க. மற்றவங்களோட நீங்கள் நட்பாக இருக்கும்போது நல்ல ஒரு வாசனை மிக்க மலரை போல நீங்கள் கண்டிப்பாக மாறிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் சில்லறை வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள் என்ன அனைவருக்குமே நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கையில் முக்கியம் தாங்க. ஆனால் அதுலேயே நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து நீங்கள் செலவிடக்கூடாது. குறிப்பாக மாணவர்கள் விளையாட்டில் அதிகமான நேரத்தை ஈடுபட்டீங்கன்னா அதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படலாம். இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னவாக அமைன்னு பார்க்கும்போது எனது கணிப்பின்படி இன்னைக்கு நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. இன்றைய தினம் மீனராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் தந்தை வழி உறவுகள் இருக்காங்களே அவங்க மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால சங்கடங்களை நீங்கள் தவிர்ப்பதற்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பொறுமையை கையாளுங்கள். சித்தப்பா, பெரியப்பா போன்றவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் நிதானம் தேவை. அவர்கள் வந்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் தலையிட நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அரசு வழியிலான செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் இழுபறியாகும். அதனால பொறுமையாக செயல்படுங்கள். யாரெல்லாம் இன்று தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ அதிரடியான சில செயல்பாடுகள் நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அதனால சஞ்சலங்கள் உருவாகலாம். முடிந்த அளவுக்கு தேவையான செலவுகள் எதுங்கிறது நீங்கள் ஆலோசித்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க. இன்று தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலக பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களோட கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் அல்லது உங்கள் முதலாளி போன்ற அனைவருமே உங்களுக்கு சிறப்பான ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, நமது மீனக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மாதிரி நீங்கள் நமது பேக்கப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசிபலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான், நமது இந்த சேனலும் தடைபடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியுங்க. அதனால் நீங்கள் பேக்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும். ஏன்னா அந்த பேக்கப் சேனலில் ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து நேற்று அப்லோட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ராசி பலன் மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நமது ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச 2 செகண்டில் எண்டு கார்ட்லேயும் அது வரும், ஐ பட்டன்லையும் இடையில கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நம்ம ஜெயசூரிய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்களோடு உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.